வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே நேரம் திட்டம் குறித்த வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நேரத்தை கட்டாயமாக்கி மத்திய அரசு புதிய வரைவு விதிகளை வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, வங்கி, பாதுகாப்பு, 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு என இந்திய நாட்டின் உட்கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் ஒரே நேரத்தை பின்பற்றுவதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வரைவு விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை தவிர பிற நேர திட்டங்களை பின்பற்றுவதற்கு இந்த விதிகளின் கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்ட வரைவில் 14 மாற்றங்களுடன் நாட்டில் இஸ்லாமிய தொண்டு சொத்துக்கள் நிர்வகிப்பதில் வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு கூட்டுக்குழு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வக்பு வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமிய அல்லாத 2 நபர்களை உறுப்பினர்களாக இடம்பெறச் செய்வது, வாரிய நிலங்களை ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாய பதிவு செய்வது, வக்பு நிலமா இல்லையா என்பதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீதிமன்றங்கள் முடிவு செய்ய அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு உருவாக்கியது. இதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றும் 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செய்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக நேற்று மாலை சென்ற முதலமைச்சருக்கு திண்டிவனத்தில் சாலையின் இருபுறமும் காத்திருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது வாகனத்தை விட்டு கீழே இறங்கி சாலையில் நடந்து சென்று அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். ஏழாவது முறையும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது என்றும், டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மக்களின் ஆதரவுடன் ரத்து செய்த பெருமையுடன் விழுப்புரம் ஆய்வுப் பணியை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விழுப்புரம் மாவட்ட மக்களின் கோரிக்கையை மட்டுமின்றி உடன்பிறப்புகளான தங்களையும் சந்தித்தது மகிழ்ச்சி என்றும், டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து என்பது மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் மகத்தான வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏழாவது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்கும் என்பது அவர்களின் பகல் கனவு என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தது போல மற்ற மாநிலங்களிலும் படிப்படியாக கொண்டு வரப்படும் என்றார். தமிழக ஆளுநரை எதற்கெடுத்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கிற மனநிலையில் திமுக அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான சுவாமி A.S. சகஜானந்தரின் 135வது பிறந்த நாள் விழா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர், பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் நாற்காலியில் அமர முடியாத நிலை உள்ளதாகவும், சில இடங்களில் பட்டியலின மக்கள் காலனி கூட அணிந்து முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காக பட்டியல் சமுதாய உறவுகள் 200 பிரிவுகளாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றார். சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் என எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். மேலும் இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய திமுக அரசை வலியுறுத்துவதாக EPS தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மொத்த பாலியல் குற்றவாளி சார்களின் புகலிடமாக அதிமுகவை வைத்துக் கொண்டு பெண்கள் நலனிலும் பாதுகாப்பிலும் அக்கறை கொண்டு சிறப்பாக செயலாற்றி வரும் திராவிட மாடல் அரசை குறை கூறினால் அதை மக்களை ஏற்க மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதோ அதே அளவு பெண்களின் பாதுகாப்பினையும் உறுதி செய்து வருகிறது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி போல 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்க துணிவிருக்கிறதா என சீமான் கேள்வி எழுப்பினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர்,
திராவிடத்தை வேட்டையாடி வீழ்த்தவிட வேண்டும் என்பதற்காகவே தான் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறினார். வாய்ப்பை தவறவிடாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்ட சீமான், பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலையை மக்கள் உருவாக்கினால் மாற்றம் தானாகவே வரும் என்றார். பெரியார் குறித்த சீமானின் அவதூறு கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் மௌனம் காப்பது ஏன் என திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், RSSஐ விட ஆபத்தானவர் சீமான் என்று விமர்சனம் செய்தார். தமிழீழம் குறித்து சீமான் வெளியிட்ட செய்திகள் அனைத்தும் பொய் என்பதற்கு அம்பலப்படுத்த வருவதாக கூறிய அவர், அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர் சீமான் என்றும் ஆவேசமாக கூறினார். மத்திய அரசை எதிர்த்து போராடுவதில் திமுகவும் கம்யூனிஸ்டும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற மாநில மாநாட்டு பேரணியை கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தொடங்கி வைத்தார். பின்னர் மாநாட்டில் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி என்பது கொள்கைக்கான கூட்டணி என்பதால் நீடித்து வருவதாக தெரிவித்தார். அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை ஊர்மேச்சி குளத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவை திமுகவுடன் இணைப்பதற்கு எம்ஜிஆர் முயற்சி செய்தார் என துரைமுருகன் தவறான தகவலை சொல்லி வருவதாகவும், அதிமுக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்ட போது திமுக நிர்வாகிகளிடம் கலைஞர் கூறி எம்ஜிஆருடன் பேச்சுவார்த்தை நடந்ததை தவிர அது இறுதிக்கட்டத்தை எட்டவில்லை என்றார். வேங்கைவேல் வழக்கை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக இன்றுக்குள் பதிலளிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு விசாரணையின் போது பொது இடங்களில் கட்சி கொடிக்கம்பங்களை வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போக்குவரத்து இடையூறு மற்றும் விபத்துகள் ஏற்படுவதாக நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர். போட்டி போட்டு அதிக உயரத்தில் கொடிக்கம்பங்களை அமைப்பது ஏற்கத்தக்கது இல்லை என்று கடிந்து கொண்ட நீதிபதிகள் இந்த உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என தமிழக தலைமைச் செயலாளர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். நரசிங்கம் கிராம ஊராட்சியை மதுரை மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக வெளியிடப்பட்ட அரசாணைக்கு தடை விதிக்க கோரிய மனு மீதான விசாரணையில் மாநகராட்சி ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நரசிங்கம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை கிளை இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக சிறை கைதிகளின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க கோரி கடலூரை சேர்ந்த தீபலட்சுமி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேலும் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது. மொத்தம் 284 வாக்குச்சாவடிகளில் முதன்மை அலுவலர், முதல்நிலை அலுவலர், 2ஆம் நிலை அலுவலர் என 1194 அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றுவது குறித்த ஆணை விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு தபால் ஓட்டு போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் எல் முருகன் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமை வகித்தார். இதனையடுத்து தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக ஜெய் சதீஷ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முறையாக தேர்தல் நடத்தாமல் எந்த அடிப்படையில் தலைவரை தேர்ந்தெடுத்தீர்கள் என கேள்விகள் எழுப்பியதால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.
தமிழகத்தில் வரும் 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30, 31ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலக்கியதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிறுவனை கடத்திச் சென்ற கும்பல் அடிக்கடி சென்ட்ரல் வந்து ரயில் நிலையத்தில் படுத்துறங்குவதை வழக்கமாக வைத்திருந்ததாக சென்ட்ரல் ரயில்வே டிஎஸ்பி கர்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கடத்தப்பட்ட சிறுவன் மீட்கப்பட்டது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுவன் கடத்தல் தொடர்பாக புகார் பெற்றவுடன் தனிப்படை போலீசார் பெரம்பூர், ஆவடி, சூலூர்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்தபோது சிறுவனை ஆந்திராவுக்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது என்றார். மேலும் சிறுவன் துருதுருவென விளையாடிய போது கடத்திய சரஸ்வதி என்ற பெண்ணை கைது செய்துள்ளதாக ரயில்வே டிஎஸ்பி கூறினார். கள்ளக்குறிச்சி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து துணைத் தலைவர் கேள்வி கேட்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிதிவிமங்கலம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 100 நாள் வேலை திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டறிந்த ஊராட்சி துணைத் தலைவர் மத்தீன் பணித்தள பொறுப்பாளரிடம் இருந்து பணி பதிவேடுகளை பெற்று பார்த்துள்ளார். பின்னர் முறைகேடு குறித்து பொறுப்பாளர்களிடம் கேள்வி எழுப்பிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவையில் முன்னறிவிப்பு இன்றி வேலையை விட்டு நீக்கியதால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள் கோவையில் செயல்பட்டு வந்தன. இங்கு பணிபுரிந்த நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் எந்தவித முன் அறிவிப்புமின்றி வேலையை விட்டு அந்நிறுவனம் நீக்கியுள்ளது. இந்நிலையில் நடப்பு மாதத்தில் சம்பளம் மற்றும் வேலையை விட்டு நீக்கியதற்கான காரணத்தை தெரிவித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட 4 வீடுகளை இடித்து அகற்ற வந்த அதிகாரிகளிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மலையம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கட்டடங்களை அகற்றுவதற்கு வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் 4 வீடுகளை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் உரிமையாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். அமெரிக்காவில் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், அன்பு நண்பர் டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் நலன், உலக அமைதி மற்றும் இருதரப்பு பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருதரப்பு கூட்டாண்மையை மேம்படுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் தனது பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிகவும் அவசியமான ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இளைஞர்கள் விவாதம் நடத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் முத்ரா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அப்போது கூறினார். மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார். முன்னதாக அமித்ஷா தனது குடும்பத்தினருடன் பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தந்து அராலிகாட் பகுதிக்கு படகு சவாரி செய்தார். பின்னர் காவி வேட்டி அணிந்தபடி திரிவேணி சங்கமத்தில் அமித்ஷா புனித நீராடிய போது அவருடன் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பாபா ராம்தேவ் உள்பட பல்வேறு துறவிகள் உடன் இருந்தனர். இதனையடுத்து அங்கு நடைபெற்ற பூஜைகளில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் கும்பமேளாவில் போது பாஜக தலைவர்கள் கங்கையில் குளிக்க போட்டி போடுகிறார்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேசம் மாவ் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டில் குழந்தைகள் பசியால் இறக்கின்றனர் எனவும் கல்வியின்மை மற்றும் பரவலான வறுமை போன்ற முக்கியமான பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது எனவும் சாடினார். ஆனால் இவற்றை கண்டு கொள்ளாத பாஜக அரசு தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கங்கை நீராடுவதால் வறுமை நீங்குமா, உணவு கிடைக்குமா என கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார்.
டாக்டர் அம்பேத்கரையும் அவர் உருவாக்கிய அரசியல் அமைப்பையும் பாஜகவும் RSSம் அவமதிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் மாவட்டத்தில் மோவ் நகரத்தில் நடைபெற்ற ஜெய் பாபு ஜெய் பீம் ஜெய் சம்விதான் பேரணியில் உரையாற்றிய அவர் பாஜக தலைமையிலான அரசு கோடீஸ்வரர்களுக்காக வேலை செய்வதாகவும் நாட்டின் செல்வம் ஒரு சில குட்டி முதலாளிகளிடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் ஏழைகள் மீண்டும் அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினர். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கையை அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டார். கெஜ்ரிவாலுக்கு கேரண்டி என்ற தலைப்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. டெல்லியில் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம், சுகாதார திட்டம், முறையற்ற குடிநீர் கட்டணம் சரி செய்தல், அடுத்த 5 ஆண்டுகளில் யமுனை நதியை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட 15 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. துல்லியமான நில வரைபடத்தை வடிவமைப்பதற்கான NVS 02 செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV 15 ராக்கெட் மூலம் நாளை அனுப்பப்படுகிறது. இதனையடுத்து ராக்கெட்டுக்கான 27 மணி நேரத்திற்கான கவுண்டவுன் தொடங்கியது. நாளை காலை 6:23 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து GSLV F-15 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய உள்ளது. போக்குவரத்து மேலாண்மை, நில வடிவமைப்பு, துல்லியமான விவசாயம், துரித நிவாரண சேவைகள், ஜியோடெடிக் சர்வே, மொபைல் பிளாட்பாரங்களில் இடம் சார்ந்த சேவைகள் போன்ற செயல்பாடுகளை இந்த செயற்கைக்கோள் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7 மணிக்கு ராஜ்கோட்டில் நடக்கிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் பட்சத்தில் 5 ஆட்டங்கள் கொண்ட இருதரப்பு T20 கிரிக்கெட் தொடரை இந்திய அணி 3-0 என தன்வசப்படுத்தும் என்பதால் இங்கிலாந்து தீவிரமாக போராடும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் காயம் காரணமாக விளையாடவில்லை என்பதால் இன்றைய ஆட்டத்தில் சிவம் துபே அல்லது ரமன்தீப் சிங் ஆகியோர் சேர்க்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப வந்தவர்களிடையே ஏற்பட்ட மோதல் குறித்த CCTV காட்சி வைரலாகி வருகிறது. அங்குள்ள காமராஜர் சாலை பகுதியில் அரசு பெட்ரோல் பங்கிற்கு இனோவா காரில் வந்த சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கும் மாருதி காரில் வந்தவருக்கும் வாகனத்தை பின்னால் இடிப்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. பின்னர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அந்த இடமே பரபரப்பானது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளா விழாவில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். ஆண்கள், பெண்கள் என குடும்பமாக ஏராளமானோர் திரிவேணி சங்கமம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் பிரயாக்ராஜ் பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் கூட்டமாகவே காணப்படுகிறது. மேலும் நாளை மௌனி அமாவாசையொட்டி லட்சக்கணக்கானோர் வருகை தருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான ICCயின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்தியாவின் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இடதுகை வீராங்கனையான மந்தனா 2024ஆம் ஆண்டில் மட்டும் 13 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 747 ரன்கள் குவித்துள்ளார். மேலும் பெண்கள் ஒருநாள் போட்டிகளில் 4 சதங்களை அடித்து புதிய சாதனையும் அவர் படைத்துள்ளார். இதனையடுத்து 2024ஆம் ஆண்டில் ரன் குவிப்பில் அற்புதமான செயல்பாட்டிற்காக சிறந்த வீராங்கனையாக அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தாம்பரம் வட்டார போக்குவரத்து கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் அரசு ஊழியர்கள், போக்குவரத்து காவலர்கள், பொதுமக்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி GST சாலை வழியாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. கடலூர் அருகே பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் தம்பதியர் ஆவேசமடைந்தனர். கோபாலகிருஷ்ணன், ராஜேஸ்வரி தம்பதி அக்கடவல்லியை சேர்ந்தவர்கள். சுமார் 9 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இதுவரை 52 முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் தம்பதியினர் இருவரும் ஆவேசமடைந்து கத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கையில் பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்தான். இதற்கான காரணம் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஆசிரியர் பள்ளிக்கு வந்ததால் கிராமத்தினர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளியில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சப்படுவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர்.
திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீலப்பாடி, அடியனூத்து, தோட்டநூத்து, செட்டிநாயக்கன்பட்டி, முள்ளிப்பாடி உள்ளிட்ட 8 ஊராட்சி பகுதிகள் முழுவதுமாக திண்டுக்கல் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் நாயக்கன்பட்டி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலம் செட்டிசாவடி மற்றும் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஆகிய ஊராட்சிகளை சேலம் மாநகராட்சியோடு இணைக்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாநகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும் அபாயம் இருப்பதால் உடனடியாக தங்கள் கிராமங்களை பட்டியலில் இருந்து நீக்குமாறு மனு அளிக்க வந்தனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த காவலர்கள் மனு அளிக்காததால் மக்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை இரவோடு இரவாக சூறையாடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. குரங்குசாவடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் திருவாக்காவண்டனூர் பைபாஸ் சாலையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் 2024 கட்டடத்தின் உரிமையாளர் குமரவேல் காலி செய்யுமாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மார்ச் மாதம் முருகேசன் அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு அலுவலகத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் 50,000 ரூபாய் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவனின் உடலை மீட்டுத் தரக்கோரி பெண் ஒருவர் தனது குழந்தைகளுடன் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். அரியலூர் மாவட்டம் வெளிப்பிரங்கியம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் ரியாத்தில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அவர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவரது மனைவி கணவனின் உடலை மீட்டுத் தர வேண்டி ஆட்சியரிடம் 2வது முறையாக மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூருக்கு வந்த ஒருவர் ராட்சசாலையில் சிக்கி மாயமாகியுள்ளார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 75 பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு ஆன்மீக பயணமாக வந்த நிலையில் மாமல்லபுரம் கடலில் குளிக்க சென்றபோது 3 பேர் ராட்சசாலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் 2 மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளார். அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை சீசன் பழ கண்காட்சியை முன்னிட்டு விதைகளை நடவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. சிம்ஸ் பூங்காவில் கோடை விடுமுறை நாட்களில் நடைபெறும் பழ கண்காட்சியை உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளிப்பது வழக்கம். இதனையொட்டி சால்வியா, டேலியா போன்ற மலர்கள் 5 லட்சம் விதைகள் நடவு செய்யும் பணிகள் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் காலி என்ற இடத்தில் உள்ள சிறைச்சாலையில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 4 கைதிகள் படுகாயமடைந்தனர். காயமடைந்த 4 பேரும் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோதல் குறித்து விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 2 கைதிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியதுடன் தலைமை ஜெயிலரின் அலுவலகம் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.